ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. நம்ம ரத்னவாணி சமுதாய பண்பலை 90.8 கருங்கல்லை சிற்பமாக செதுக்கிய சிற்பிகள் போல தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி வெற்றி வாகை சூடிய சாதனையாளர்களை கொண்டாடும் வெற்றி சிகரம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இது சாதனையாளர்களை போற்றும் வெற்றி சிகரம் நிகழ்ச்சி. இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் சாதனையாளர் நமது வானொலிக்கு மிகவும் நெருக்கமானவர். மூத்த அறிவிப்பாளர், மொழிபெயர்ப்பாளர் திரு குருமூர்த்தி அவர்களை வணக்கங்க. வணக்கம் மகேந்திரன், எப்படி இருக்கீங்க சார்? மிக நலமாக இருக்கேன். இந்த அருமையான தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி எங்களுக்கு. உங்களை பற்றிய அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக. மகேந்திரன், நான் என் வானொலி காதலன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். ஒரு வானொலி நேயராக தான் முதல்ல என்னுடைய இந்த வானொலி பயணம் தொடங்கியதுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வானொலி நேயராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தொடர்றதை நான் பல பேரை நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில் நான் வானொலி இளைய பாரத நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் தொடர்ந்து கேட்பேன். வானொலி செய்திகளை கேட்பேன். பல சர்வதேச வானொலிகளில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் காலையில் எழுந்து கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. அப்போது வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கும்போதே அந்த வானொலி வடிவம் எப்படி இருக்கும், அந்த நிகழ்ச்சி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு ஏற்படுத்தது. நான் அப்போல்லாம் சிறுகதைகள்லாம் எழுதுவேன். வானொலிக்கு சிறுகதைகள்லாம் எழுதி அனுப்பினேன். என்னுடைய சிறுகதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதன் மூலமாக அந்த வானொலி பயணம் என்ன தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் சந்திப்பில் என்ற மாதிரி எப்படி திரைகளில் ஆடி வரும் தமிழ்நாட்டில் சந்திப்பில் என்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருந்தோ அதுபோல் நம்ம இளைய பாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அது ஒரு சாதாரண மனிதர்களுடைய உரையாடலாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் டிஜி வைஷ்ணவாவில் எம்எஸ்சி படித்துட்டு இருந்தேன். இப்போ நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ அஞ்சல் மூலமாக அப்ளை பண்ணதில் அவங்க அழைத்தாங்க. ஒரு டெய்லரோட இன்டர்வியூ தான் எடுத்துக்கலாம். ஒரு 4 பேர் ஒரு டெய்லர், அவரோட ஒரு இன்டர்வியூ எடுத்தது என்னால் மறக்க முடியாது. டெய்லரிட அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களுமே சாதனையாளர்கள் தான். ஒவ்வொரு மனிதர்களும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். அவங்ககிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. நான் சாலையில் நடந்து போகும்போது கூட அந்த ஒரு சாலை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டியம்மா ஏதாவது வித்துட்டு இருக்காங்கன்னா அவங்க எங்கே வாங்குவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும், இப்படிங்கிற கேள்விகள்லாம் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் யாரும் கேட்டு சொல்கிறதுக்கான இப்போ வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. அந்த காலத்தில் அது மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இளைய பாரதம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்க. நான் அப்படி உள்ள நுழைஞ்சவன் தான். அதுக்கப்புறம் இளைய பாரதத்திலேயே நான் நிறைய நிகழ்ச்சிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு அதுக்கான ஒரு மாத பயிற்சி கொடுத்தாங்க. அந்த ஒரு மாத பயிற்சி என்ன ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறது என்னன்றது மிக எளிதில் நான் கற்றுட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க. அதை கற்றுக்கிட்ட பிறகு ஒரு மாதம் அந்த ட்ரைனிங் எடுத்த பிறகு அப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தினேன். என்னுடைய முதல் நிகழ்ச்சி எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. கலங்கரை விளக்கம் ஒரு கண்ணோட்டம்ட்டு லைட் ஹவுஸை பற்றி எடுத்தது. அந்த இயக்குனரை சந்திக்கிறது எல்லாமே சைக்கிளில் எடுத்துகிட்டு போய் எங்கிட்ட இருக்க ஒரு சின்ன ரெக்கார்டர் பதிவு பட்டியிருக்கோம், இவ்வளோ பெரிய பட்டி. அதை தூக்கிட்டு அதை அங்கே போய் அவரை பார்த்தோம்னா ஒரு பிள்ளைன்னு திறந்த டைரக்டர்கிட்ட அவர் அப்பாயின்மெண்ட் வாங்குவார். உடனே அங்கேயே சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அவரை போய் சந்தித்து அவருடைய நான் இதெல்லாம் கேள்வி கேட்க போகிறேன், நீங்கள் இதெல்லாம் தயாராக இருக்கணும்னு சொல்லி அவரோட நேர்முகம் எடுத்து அதெல்லாத்தையும் ஒன்றா பண்ணி
200 கேசட்டு ஒருத்தர் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு நண்பர் இருந்தார். அவரோடு சேர்ந்து எப்படி இந்த உரைச்சித்திரம் தயாரிக்கணுமோ அப்படியே தயாரித்து எடுத்துகிட்டு போயிட்டு நேராக கொண்டு போய் அலுவலகத்தை கொடுக்கும்போது அவர் என்னை ஒரு விதத்தில் வியந்தார். இது மாதிரி என்ன இதெல்லாம் இங்கே வந்து பண்ணணும், நிலையத்தில் வந்து பண்ணணும்னா நீங்கள் வந்து போய் நீங்களே பண்ணிட்டு வந்திருக்கீங்களேன்னு. ஆனால் ஃபார்மேட் கரெக்டாக இருந்தது, என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக. ஏன்னா நம்ம வானொலி நேராக இருக்கிறதுனால ஒரு நிகழ்ச்சி பற்றியான ஒரு புரிதல் இருந்தது. அறிவியல்னா இப்படி இருக்கும், இந்த நிகழ்ச்சின்னு அப்படி இருக்கும், உரைச்சித்திரம்னா அப்படி இருக்கும், சிறுகதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை நம்மக்கிட்ட இருந்ததுனால என்னால் எளிதாக பண்ண முடியுது. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வாங்க, உங்களுக்கு இங்கே ஒரு பயிற்சி கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. இப்போது நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, சினிமா துறையில் இருந்த நண்பர்கள், உதவி இயக்குநர்கள்லாம் கூட அப்போது ஒரு மாதம் பயிற்சி எடுத்தாங்க. அப்போது திரு சேயோன் முருகன் இருந்தார். அவர் வந்து அப்போது இதில் இருந்தார், நம்ம பொறுப்பாளராக இருந்தார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இப்போ இன்றைக்கு சமுதாய வானொலியுடைய முன்னோடி தந்தை என்று போற்றப்படுகிற டாக்டர் ஸ்ரீதர், அவர் வந்து என்னுடைய துறைக்கு வந்து சில இளைஞர்களும், அவர் இளைஞர்களோடு பழகக்கூடியவர், எனக்கு இளைஞர்கள் வேணும்னாரு. உடனே இவர் என்னுடைய பெயரை பரிந்துரைத்தார் நம்ம முருகன் அவர்கள். பிறகு அவர் எனக்கு டெஸ்ட்டு பண்ணார், எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும் எல்லாத்தையும் வச்சு எனக்கு டெஸ்ட் பண்ணார். டெஸ்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் டெஸ்டிங் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் இணைத்தார். அதுக்கப்புறம் அவரோடும் நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தார். நிறைய அறிவியல் அரங்குகள், பேரரங்குகள், அதுக்கப்புறம் லிசனர்களுக்கெல்லாம் எப்படி பதில் கொடுக்கறது, அது மாதிரி அவருடைய ஒரு வானொலிக்கு அறிவியலுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தவர்னா டாக்டர் ஸ்ரீதர். அதில் எந்த விதமான இது கிடையாது. ஏன்னா தொலைக்காட்சி அப்பொழுது மிகவும் புகழ்பெற்ற ஒரு விளங்கி கொண்டிருந்த ஒரு சமயத்தில் வந்து வானொலி வந்து நான் சொல்கிறது 82, 83 காலகட்டங்களில், இப்போ இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலான்றதுக்காக சொல்கிறது. அப்போது வானொலியா அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமையில வானொலியால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரமிப்பை உருவாக்குனார். அதாவது கிராமங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள், அறிவியல் மீது ஆர்வம் உள்ளவர்கள், அவர்கள் எல்லாத்தையும் ஒரு சங்கம் மாதிரி உருவாக்கி அவர்கள் கடிதங்களை எழுத வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த செய்திக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி, உங்கள் கவனத்திற்கு ஒரு நிகழ்ச்சியில் வரும். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்வாங்க. அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கங்களை சேர்ந்த ஒருவர் வருவார். அது வந்து போகிறதுக்கான செலவு வந்து வானொலியே கொடுக்கும். அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை பற்றி கேள்வி கேட்டு பதில் பண்ணி, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் இன்றைக்கி நம்ம நடக்கிற விஷயத்தை மிக அருமையாக அவர் பண்ணுவார். அது மாதிரி வானொலிக்கு ஒரு புத்துயிர் ஊட்டியவர். நிறைய நிகழ்ச்சி நடந்தது அவரோட. நான் வந்து நெய்வேலி, சேலம், ஊட்டி இப்படி பல நகரங்களுக்கு அவரோட பயணப்பட்டிருக்கேன். அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் திருப்பியும் இளைய பாரதத்திலே வந்து அங்கே வந்து அறிவிப்பாளராக நிறைய நிகழ்ச்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் வந்து வானொலிக்கும் எனக்குமான தற்காலிக பணியாளர்ன்ற இதில் இருந்தது. இதுக்கு இடையில் வந்து நான் வந்து ஒரு ஹிந்து பத்திரிகையில் வந்து பணியாற்றினேன் ஒரு 85லேருந்து 92 வருடங்கள். அது பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவுகள் ஒன்று இங்கே இருக்கும், இன்னொன்று அங்கே இருக்கும். 5 மணிக்கு இது முடிந்தோன்னா 6 மணிக்கு வானொலிக்கு வந்துடுவேன். அந்த வானொலி மீதான ஒரு காதல் வந்து என்னால் மறக்க முடியாது. நிறைய வானொலிக்காக எழுதுவேன், வானொலிக்காக படிப்பேன், வானொலியில் கதையை எழுதியிருக்கேன், இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். இது மாதிரி அதுதான் என்னுடைய பயிற்சி பற்றியாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய நேர்முக தேர்வுகள்லாம் எழுதிட்டு இருந்தேன். நிறைய அறிவிப்பாளருக்கான பணி எழுதினேன். அதுக்கப்புறம் தென்கிழக்கு ஆசிய ஒலிபரப்பான திரைக்கடல் ஆடி வருத்தம்னா அப்போது தென்கிழக்கு ஆசிய ஒலிபரப்பாக தான் இருந்தது, சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில். அதில் வந்து எனக்கு கிடைச்சது. அப்புறம் தில்லிக்கு போனேன், 92ல் தில்லிக்கு போனேன். அதிலிருந்து என்னுடைய பயணம் வந்து இந்த வானொலி பயணம் தொடங்க ஆரம்பிச்சது. எந்தெந்த நிலையங்கள்லாம் பணி புரிஞ்சிருக்கீங்க, அந்த இதெல்லாம் சொல்லுங்கள். எந்தெந்த வானொலி நிலையங்கள்லாம்? என்னுடைய மொத்த பயணமுமே சென்னை வானொலி நிலையம் தற்காலிக அடிப்படையிலானது. அதுக்கப்புறம் தில்லியினுடைய இது வந்து வெளிநாட்டு ஒலிபரப்பு. வெளிநாட்டு ஒலிபரப்பில் கிட்டத்தட்ட 27 மொழிகளுக்கு மேலே இருந்தது. அப்போ உங்கள் இந்திய மொழிகளையும் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அந்நிய மொழிகளையும் சேர்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து இந்திய மொழிகளில் தமிழ் மொழி தான் அங்கே தில்லியிலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது. அது தவிர சிந்தி இருந்தது, ஹிந்தி இருந்தது, அதெல்லாம் இருந்தது. ஆனால் நம்முடைய தமிழ் ஒலிபரப்பு அங்கே வந்து 45 நிமிடங்கள் கிட்டத்தட்ட. அது எப்படி தமிழ் மொழிக்கு வந்து எந்த சரியான எப்போது ஆரம்பிச்சதுன்னு சொல்கிற மாதிரி இல்லையோ, அதே போல் தமிழ் ஒலிபரப்புக்கும் அவங்க தில்லியிலிருந்து 40களில் சில பேர் சொல்கிறாங்க 40களிலேயே ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க, 42லேருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு இது 42லேருந்து அந்த ஒலிபரப்பானது தில்லியில் மிக சிறப்பாக இயங்கி வந்தது.
அது 1994 தான் திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாடுன்ற பெயரில் ஒலிபரப்பானுச்சு. அது வந்து தென்கிழக்காசி ஒலிபரப்புன்னு அதில் அந்த அந்த ஒலிய அந்த நிலையத்தில் பணிபுரியாத இவர்களே இல்லைன்னு சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய ஆளுகள் ஜாம்பவாங்கலாம். இந்த வானொலிக்கு வந்து நம்மளுடைய குரல் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமாக. உங்களுடைய குரல் வந்து இன்னும் அந்த அந்த இளமை துடிப்போட அப்படியே இருக்குது. அந்த குரல் வளர்த்த ரகசியம் என்ன? இது கடவுளின் கருணை தவிர வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது. நான் வந்து சாதாரணமாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அது அந்த குரலினுடைய தான் என்னை இந்த துறைக்கு இழுத்து சென்றதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் நான் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாட்டினுடைய ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா PV கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பின்னால் வந்து தொலைக்காட்சியினுடைய முதல் இயக்குனராக இருந்தார். மிகச்சிறந்த அவர் புகழ்பெற்ற இசை விமர்சகர் சுப்புடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சொந்த சகோதரர். அவர் வந்து பர்மாவில் வளர்ந்தவர்கள். அவங்களும் பாருங்கள், பர்மாவில் வளர்ந்தவர்கள். அவர் வந்து நம்ம இங்கே வானொலியில் வாய்ப்பு இருக்கணும்னு சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்து அங்கே பணியில் அமர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் பதவி உயர்வு பெற்று தலைமை இயக்குனர் ஆனார். அவரெல்லாம் இயங்கியிருக்காரு. கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் ஒரு கவிஞர், அவர் பத்மபூஷன் விருதெல்லாம் கிடைச்சது. அவரும் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஈவன் நம்ம ஒய்ஜி மகேந்திராவுடைய தந்தை ஒய்ஜி பார்சாரதி, அவர் வந்து நம்மளுடைய இந்த வார் காரஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க அந்த காலத்தில், அதுவும் பணி பண்ணியிருக்காரு. இப்படி பூர்ண விஸ்வநாதன் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்காரு. RS வெங்கட்ராமன் இப்பவும் இருக்கார், 100 வயதை கடந்து இருக்கார், இன்றைக்கு சென்னையில் இருக்கார். அவரும் வந்து 1945 நம்முடைய ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்காரு. மாதிரி பல ஸ்டால்வர்ட்டுகள் உருவாக்குனாங்க. பார்த்திங்கன்னா அறிவிப்பாளர்கள் ரொம்ப ஃபேமஸ் அறிவிப்பாளராக இருந்திருக்காங்க. தர்மாம்பாள்னு ஒருங்க, லக்ஷ்மின்னு பூர்ணம் விஸ்வநாதனுடைய சகோதரியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜகோபாலும் இருந்திருக்காங்க. தர்மாம்பாள் வந்து அந்த அறிவிப்பாளர்ன்றதை விட சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு இதை நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கோம். அவங்களுக்கு தோணுச்சுன்னா இன்று விடுமுறை அப்படின்னு கூட அறிவித்து விடுவார்கள். அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஆர்வ மிகுதி மிகுந்தவர்களாக இருந்திருக்காங்க. இது மாதிரி அந்த ட்ரெடிஷனில் வந்த அந்த பாரம்பரியத்தில் வந்த அந்த வானொலியில் இணையும் போது டெல்லியில் நான் பணிபுரிந்த நாட்கள் எனக்கு மிகுந்த நம்பிக்கையும் மிகுந்த திருப்தியும் தந்தது. வானொலி எனக்கு வாழ்க்கையை தந்ததுன்னு நான் சொல்லலாம். நீங்கள் வானொலியோட ஒரு நெடிய பயணத்தை சொன்னீங்க. ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கணும்னா என்னென்ன அடிப்படை தகுதிகள்லாம் இருக்கணும்? முக்கியமாக நம்முடைய சாதனம் யாருக்காக? நேயர்களுக்காக ஒன்று. ரெண்டாவது வந்து உண்மை இருக்கணும். மூன்றாவது, நீங்கள் இப்போ ஒருத்தரை சந்திக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் உங்களை மகேந்திரனை வரப்போகிறேன், உங்களை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னும் போது மகேந்திரன் பற்றிய ஒரு விவரங்களை முடிந்த அளவுக்கு அவர்களை பற்றி திரட்டிக்கலாம். அப்போது என்ன ஆகுன்னா, சில நேரங்களில் நமக்கு ஒரு அந்த ஒரு நேர்முகம் வந்து ரொம்ப இயல்பாகவும் அருமையாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கேள்விப்பட்ட போது நீங்கள் வந்து திரைக்கடல் ஆடி வரத்தினுடைய ஒரு நேயராக இருந்திருக்கீங்க, கடிதங்கள் எழுதியிருக்கீங்க. உங்கள் பேரை சொன்னோடனே சொன்னேன் அவர் கடிதங்கள் நான் படிச்சிருக்கேன்னு. ஏன்னா நம்ம உறவு வந்து கடித உறவு. இன்றைக்கி கடிதங்கள்ன்றது இல்லாமல் போயிடுச்சு, SMS வந்தது, வாட்ஸ்அப் வந்துடுது. அந்த காலத்தில் ஒவ்வொரு கடிதங்களுக்கும் நாங்கள் ரொம்ப மதிப்பு கொடுப்போம். சில கடிதங்களை படிக்கும்போது இந்த கடிதம் நல்லா இருந்திருக்குன்னு ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா சில நேரங்கள் நேர்முகம் எடுக்கும்போது டெல்லியில் இருக்கும்போது கெடுபிடிகள், பாதுகாப்பு கெடுபிடிகள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது, நீங்கள் பார்த்துடலாம் ஒருத்தர். சில நேரம்லாம் கிடைக்காது. இப்போ உதாரணத்துக்கு எதுக்கு நீங்கள் தொகுப்பாளர்ன்றதுனால நான் இப்போ சொல்கிறேன். புகழ்பெற்ற கவிஞர் வாலி, அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க. அவர் டெல்லி வருகிறார். அவர் நேர்முகம் பண்ணுறதுக்காக நான் வந்து அசோகா ஹோட்டலில் போகிறேன். அவர் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. 2 நாள் அலைய விடுறாரு, இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறார். கீழேருந்து மேலே பேசுகிறேன், அவர் ஃபோன் எடுக்கிறேன். எடுத்தோன்னே அவர் எடுக்கிறார், அவரே எடுத்தார், ஃபோன் எடுத்தார். நான் சொன்னேன், எங்கள் குடும்பத்தை சேர்ந்த, எங்கள் வானொலி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்திய அரசு அங்கீகாரம் தருதுங்கிறதுனால உங்களை நேர்முகம் காண வந்திருக்கேன் சார் அப்படின்னு. வாயா அப்படின்ட்டார். இது எப்படி ஏற்படும் தெரியாது. ஏன்னா எங்கேயோ ஒரு படித்த செய்தி. வாலி அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் வானொலியில் ஒரு ஓவியராக பணியாற்றிருக்காரு, தற்காலிக அடிப்படையில் பணியாற்றிருக்காரு. வானொலியோட தொடர்பு அவருக்கு. இந்த வானொலி தொடர்பை ஒரே ஒரு வரி தான் சொன்னேன் நான். மேலே வாயான்னு நேர்முகம் எடுத்தேன். இப்போ அவர் சொல்கிறார்,
இவன் பழசை மறக்கக்கூடாது குத்தி காட்டுறாயான்னாரு. ஸோ அது மாதிரி நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ண போனாலும் சரி, ஒரு தொகுப்பாக இருக்கிறதும் சரி, கொஞ்சம் அறிவுபூர்வமான விஷயங்களெல்லாம் திரட்டிக்கிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு புதிய செய்திகளை தரணும், ஒரு புதிய விஷயங்களை. ஏன்னா இன்றைக்கு நிறைய உலகத்தில், இன்டர்நெட் உலகத்தில் அவர்களை கவர்றது ரொம்ப கடினமான விஷயம். அவர்களை கவரக்கூடிய ஒரு தொகுப்பாளராக நம்ம விளங்கணும்னா நிறைய படிக்கணும். படிக்கிறது முக்கியம், திரட்டுறது முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன யுகத்தில், இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஒருத்தங்க வந்து ஒரு வீடியோ ஜாக்கி ஆகிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏதோ ஒரு மொபைல், சாதாரண ஒரு மொபைல் இருந்தால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இவரை சந்திச்சுட்டு இருக்கேன், இதை பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து அதை வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து வீடியோ ஜாக்கி ஆகிடுவாங்க. ஆனால் ரேடியோ ஜாக்கிங்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு வானொலி இருந்தால் மட்டும்தான் அவங்க பேச முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த வானொலிக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து அங்கேருந்தே தொடங்குதுன்னு தான் சொல்லணும். இப்போவும் வந்து எப்போவுமே வந்து நான் லிசனராக இருக்கும்போது ஒரு குருமூர்த்தி சாரை வந்து இப்படி ஒரு உருவத்தில் இருப்பார் அப்படின்னு நான் ஒரு பிக்சரைஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதே மாதிரி கேட்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களும் ஒவ்வொரு நம்ம குருமூர்த்தி சாரா, அவர் ஹைட்டாக இருப்பாரா, ஒல்லியாக இருப்பாரா, குண்டாக இருப்பாரா, கலராக இருப்பாரா, கருப்பாக இருப்பாரா, இப்படி பல வண்ணங்கள் வந்து நேர்களுடைய மத்தியில் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான ஒரு பணி. இந்த பணிக்கு வந்து இன்னும் மேலும் மெருகூட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் சார்? வானொலிங்கிறது ஒரு அற்புதமான ஊடகம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வானொலி நிகழ்ச்சிகளை தயாரிக்க தெரிந்தவர்களால் எல்லா நிகழ்ச்சிகளையும் தயாரிக்க முடியும், எல்லா ஊடகத்திலையும் இயங்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வானொலி ஊடகத்தில் சிறந்து விளங்கணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இதுவரை கடந்து வந்த பாதையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை படித்து பார்ப்பதற்கு இன்றைக்கு வானொலி பற்றிய புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்து திறந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த வானொலியின் மீது மிகுந்த காதலோடு இயங்கினா நம்ம வந்து நமக்குன்னு ஒரு தனி முத்திரையை நம்மளால் பதிக்க முடியும். வானொலியிலிருந்து பிற ஊடகங்களுக்கு செல்வதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் வானொலிங்கிற ஒரு ஊடகம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, தாய் மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த ஊடகத்தை நீங்கள் அப்படியே பயன்படுத்தலாம். ஏன்னா எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் பண்ண முடியும், அதில் பண்ண முடியாதே கிடையாது. இன்னொன்று, நீங்கள் நிறைய பேர் தூக்கம் வராத வயதானவர்கள் இப்போ இருக்கிற காரியத்தில் இந்த வானொலி இருந்ததுன்னா போதும், உங்களுக்கு தூக்கம் தானாக வரும். பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க. இன்றைக்கு இளைஞர்கள் வந்து இந்த சமுதாய வானொலி மூலம் இருக்கட்டும் அல்லது பாரம்பரிய வானொலி ஊடகங்களாக இருக்கட்டும், அந்த ஊடகங்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்காங்க. பாடல்களோட பல விஷயங்களை பண்ணணும். இப்போ என்னென்னா, கேட்பதற்கு சுருக்கமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம உருவாகியிருக்கோம். 5 நிமிடத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முடியும். இன்னொரு நம்ம கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வானொலி மூலம்னா நமக்கு மிகப்பெரிய சாதனங்கள்லாம் தேவையே இல்லை. ஒரு சாதாரண ஒரு பதிவு பெற்று இருந்தால் போதும், எங்கே வேணாலும் நம்ம ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஆளுமையினுடைய விஷயங்கள் நம்ம 10 நிமிடங்கள் எடுக்கலாம். இதே வந்து மற்றவங்களாம் எடுக்கணும்னா இப்போ பரவாயில்ல, தொலைக்காட்சி, டிவி, செல்ஃபோன் மூலமாக எடுக்கலாம். ஆனாலும் வானொலிக்கு வானொலி தனியுது. இந்த நேரத்தில் எனக்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, திரு மேலாண்மை பொன்னுசாமி டெல்லிக்கு வர்றாரு. நான் டெல்லியில் இருந்ததுனால ஒரு 1000க்கு மேற்பட்ட பிரபலங்களை சந்திக்கக்கூடிய, அவர்களை நேர்முகம் காணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடையாது. அது ஆண்டவன் அருள் தான். அது தில்லிக்கே உரிய. ஏன்னா வருடந்தோறும் பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது இருக்கும், பத்மஸ்ரீ பத்ம விருதுகளாக இருக்கும், தேசிய விருதுகளாக இருக்கும், இல்லது சிறப்பு. நான் வந்து தில்லி தமிழ்ச்சங்கத்தோடு மிகுந்த தொடர்பில் இருந்ததுனால தில்லி தமிழ்ச்சங்கத்துக்காக நிறைய பேர் வருவார். அவர்களெல்லாம் தொடர்ந்து வாய்ப்பு இன்டர்வியூ பண்ணுறதுக்கான, நேர்காணல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் இப்போ மேலாண்மை பொன்னுசாமி வந்திருக்கார். அவர் வந்து ஏதோ போராட்டத்துக்காக வந்திருக்கார். ஏதாவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய சார்பில் வந்திருக்கார். நான் அவரை போய் சந்திக்கிறேன். அது அந்த நாடாளுமன்ற சாலையில் நடந்தது. சார், நீங்கள் வானொலிக்கு வரணும் சார். இல்லைப்பா, இப்போது நேரம் இல்லை, நாங்கள் போராட்டத்துக்காக வந்திருக்கோம். பரவாயில்ல, போராட்டம் இப்போ இங்கே எடுத்துக்கலாமா? சரின்னாரு. ஒரு டாக்ஸி இருந்தது, ஒரு சர்தார்ஜி டாக்ஸி. அவர்கிட்ட ஏதோ சொன்னேன். அண்ணா 2 பேரும் உள்ளே போய் உட்காந்து, அது கோடை காலம், அது ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஆச்சு. கிட்டத்தட்ட நான் கேட்க அவசரம் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அந்த நேர்முகமாக, மிக சிறப்பான நேர்முகமாக இருந்தது.
அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது பார்த்தா அப்படியே வேர்வையில் குளித்து அங்கே வெளியில் வந்தோம். அது மாதிரி கிடைக்கிற நேரத்தில் மிக சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் நான் நிறைய பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் ஒரு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது. அப்போது வானொலிக்கே நேர்முகம் கொடுத்தார், நேராக வந்து கொடுத்தாரு. எந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றாலும் உடனடியாக நம்ம வானொலிக்கு நேரடியாக வந்து நேர்முகம் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் டெல்லி திரைகள் ஆடி வரும் தமிழ்நாட்டினுடைய நேர்முகங்களாக இருக்கட்டும், அல்லது செய்தி ஆய்வுரையாக இருக்கட்டும், இல்லை செய்திகளே இருக்கட்டும், இல்லது செய்தி சுடர்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கும். திரைகள் ஆடி வரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளேடுகள் நவீன இருக்கும். அறிவியல் அறிமுகங்கள் பார்த்தா அறிவியல் அன்றைக்கு இருந்த சிறந்த விஞ்ஞானிகள் அறிவியல் எழுத்தாளர்கள் மூலமாக நிகழ்ச்சிகள் வாங்கிப்படும். சிவகாம சுந்தரி இருந்தாங்க, தாவே வெங்கடேஸ்வரன், டிவி வெங்கடேஸ்வரன் அவர் வாங்கிட்டு இருப்பார். அதுமாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம்னு திறந்தார். இப்போ அவர் ஹாக்கி ஆறுமுகம்னு பேர். அவர் வந்து ஒரு மத்திய அரசில் ஒரு மிகச்சிறந்த பணியில் இருந்த போதும் அந்த பணியில் எடுத்து ஓய்வு பெற்று விருப்ப ஓய்வு பெற்று இந்த ஹாக்கிக்காகவே தன்னை வந்து ஈடுபட தொடங்கிட்டார். இன்றைக்கி ஹாக்கி ஹிஸ்டோரியன் அப்படின்னு ஆறுமுகத்தை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஹாக்கி மீது மிகுந்த காதல். எல்லா ஹாக்கி வீரர்களை பற்றிய செய்திகளெல்லாம் கொண்ட புத்தகங்களை ஆண்டுதோறும் பதிவிச்சிட்டு வர்றாரு. மிகச்சிறந்த மனிதர். ஆங்கிலத்தில் எழுதிட்டு இருக்காரு, தமிழையும் எழுதக்கூடிய அவர் ஆட்டக்கலை நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காரு. அதேமாதிரி இன்றைய இந்தியாவாக இருக்கட்டும், எல்லாமே இந்தியாவுடைய சிறப்புகளை, இந்தியாவுடைய பெருமைகளை, இந்தியாவுடைய பாரம்பரியங்களை எல்லாம் வானொலி மூலமாக குறுகிய நேரத்தில், அதான் நான் சொன்ன பாருங்கள், 45 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் எல்லாமே உலகத்தையே கொண்டு வந்துடுவோம். அந்த 45 நிமிஷம் அது மாதிரி திரைகள் ஆடி வரும் தமிழ்நாடு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இருந்தது. அதில் நானும் அதை ஈடுபட்டுறேன்றதை ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். உங்களுடைய வானொலி பணியில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒன்று வந்து தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள், அவருக்கு நேர்முகம் காண்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்பொழுது நீங்கள் வந்து அதிக அலுவல் ரீதியாக எனக்கு கடிதம் எழுதலாம்னு சொன்னாங்க. உடனே எங்களுடைய இயக்குநர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கடிதங்கள்லாம் எழுதினோம், கொண்டு போயெல்லாம் கொடுத்தோம். ஆனால் அந்த முறை எனக்கு கிடைக்கல. அடுத்த ஒரு வருடங்களில் அரசு அங்கே வந்து மத்திய அரசு மாறுது. இவர்கள் வந்து பங்கு வரப்போகிறாங்க, திமுக அரசு வரப்போகிறது. என்னுடைய நண்பர் ராமமூர்த்தி அவர் வந்து இந்த நேர்முகத்துக்கான கேட்குறாரு. இந்த மாதிரி குருமூர்த்தி வர நீங்கள் கொடுங்கன்ட்டு அவர் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு விட்டார். நாங்கள் போய் உட்காந்துருக்கோம். ஒரு 8 மணிக்கு போய் உட்காந்துருக்கோம். 8லேருந்து 10 வரைக்கும் ஆச்சு. அவங்க என்ன ஆட்சியினுடைய பற்றிய பேச்சுக்கள் நாங்கள் உட்காந்துட்டே இருந்தோம். எதில் போல் திரு டி.ஆர். பாலு அவர்கள் கூட உட்காந்து தன்னுடைய நண்பர்களோடெல்லாம் பேசிக்கொண்டு இருந்தார். அப்புறம் 10:20 10:30 கொடுத்தாரு. கொடுத்தபோது நான் போய் அவரை நேர்முகம் கண்டேன். 5 நிமிடம் நான் கேட்க அவர் வந்து அந்த வயதுலேயும், அப்போ அவர் 78-79 வயதுலையும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் மிக அருமையாக பேசினார். அந்த நேர்முகம் என்னால் மறக்க முடியாத நேர்முகம், மிக சிறப்பாக இருந்தது. அதே போல் அப்துல் கலாம் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அது வந்து அப்துல் கலாம் முதல்ல அந்த பாதுகாப்பு இதில் வந்து அவர் வந்து ஆலோசகராக இருந்தார். அப்போதே நாங்கள் நேர்முகம் பண்ணோம். நானும் திரு சுப்ரா நடராஜன் அவர்கள் 2 பேரும் காலையில் இரவு நேரத்தில் அவர் நேர் கொடுத்தார். எல்லா பணிகளும் முடிந்த பிறகு 7 மணிக்கு அவரை நேர்முகம் கண்டோம். அப்போது வந்து அவருடைய வாழ்க்கையை சுருக்கமாக கண்டது. அதுபோல் பல விஷயங்கள். இப்போ எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நேர்முகத்தோடு என்னால் மறக்க முடியாது. அது ஒரு நிகழ்ச்சியான என்னென்னா, எப்படி நீங்கள் வாசகராக இருந்தீங்களோ அதுபோல் நான் வந்து ஒரு வாசகராக இருந்து அவர் மீது மிகுந்த ஒரு அந்த காலத்திலேயே தமிழில் அறிவியல் எழுதணுன்றதுனால அப்போது அவருக்கு நேர்முகம் பண்ணுறதுக்காக அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் பெல்ட்ரான் ரெக்கார்டர்னு பெரிய ரெக்கார்டர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நானும் நடராஜன் அவர்களும் போன பிறகு கேள்வி கேட்குறோம். பெல்ட்ரான் ரெக்கார்டர் அனுப்பிடவே இல்லை, ஓடவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சுஜாதா அப்படியே உட்காந்துட்ருக்கார். சுஜாதா வந்து வெளிநாடுக்கு போகிறார், ஒரு பத்திரிகை ஆசிரியராக. அப்போது ஒரு பத்திரிகையில் இருந்தால் பத்திரிகை ஆசிரியராக போகிறாரு. திரு பி.வி. நரசிம்மராவ் காலத்தில் ஒரு பிரதமர்கள் குழுவில் போகிறாரு. அப்போ ஒரு நாள் தான் அங்கே இருந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சார் பிறகுலாம் வேண்டாம் சார், நான் அப்பொழுது சொன்னேன், நீங்களே ஒரு இன்ஜினியர் சார், இதை பார்க்க முடியாது சார் நீங்கள் அப்படின்னு. அவர் உட்காந்துட்டு அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பரிசோதித்துலாம் வரமாட்டிங்களான்னு. சார் பரிசோதித்து தான் வந்தோம், ஆனாலும் மின்னணு சாதனங்களை வந்து நம்மளால் சொல்ல முடியாது சார், அதுதான் சார் காரணம்னு அவர் இப்படி பண்ணி பார்த்தாரு.
அந்த அது பணிபுரிய வேலை, அது ஒர்க் பண்ணவே இல்லை. அப்படி என்னை பார்த்தார். என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. டேப் ரெக்கார்டு இருந்தால் கொடுங்க சார் படுற அப்படின்ட்டு. அவருடைய தம்பி வீட்டில் தான் தங்கியிருந்தார். அவர் தம்பி ராஜு டேப் ரெக்கார்டு கேட்பா இருக்காப்பா? இருக்கு சார், இருக்குண்ணா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்த போய் பார்த்தாரு. சார் என்ன ஒரு டேப்பும் கேசட் வேணும் சார். ராஜு ஏதாவது கேசட் இருக்கா அப்படின்றாரு. ஒரு கேசட் ஏதோ ஒன்று இருக்குன்னு எடுத்து கொடுத்தாரு. அந்த கேசட் அதை வச்சு அவருடைய எல்லாமே ரீரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேசட் பண்ணலாம். பட் அது மேலே கேசட்டில் வேலை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கேசட்டை பத்திரமா அவர்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னாரு. உடனே நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் அந்த கேசட்டை கொண்டு போய் அவருடைய தம்பி ராஜகோபால் அவர்கிட்ட கொடுத்தேன். பின்னால் அவர் வந்து எம்டிஎன்எல்லுடைய சிஎம்டிஏவே ஆனார், சுஜாதாவுடைய தம்பி. அவர்கிட்ட கொடுத்தேன். மாதிரி நிறைய விஷயங்கள். சில நேரங்களில் வந்து இப்போ தேசிய விருதெல்லாம் பெறக்கூடிய வராருன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு வாகை சந்திரசேகர் வந்தார். அவர் தேசிய விருது நம்ம ஒர்க்கு ஏதோ ஒரு படத்துக்கு. அந்த படத்துக்கு வந்த பிறகு அவர் நேர்முகத்துக்கு போகிறேன். அது ஒரு நட்சத்திர விடுதி, 7 ஸ்டார் ஹோட்டல். அதுக்குள்ளே போயிருக்கும்போது அவர் வந்து ஒரு 9-11 மணி இருக்கும். நானும் என்னுடைய நண்பரும் நின்றுருக்கோம். அவர் நேர்முகம் காண்டிருக்கார். பார்த்தா அவர் வரவே இல்லை. பார்த்தீங்கன்னா சுற்றி பவுன்சர்ஸ் வந்துட்டாங்க. எதுக்காக வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க, என்னது வந்திருக்கீங்க. அது மாதிரி சில நேரங்களில் பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு இடையில் கூட விமர்சனிக்கப்படும். பல நிகழ்ச்சியான தருணங்கள் பார்த்தோன்னா பிரவாசி பாரதி திவஸ்ன்னு 2003 தொடர்ந்து நடக்கும். ஒரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். டெல்லியில் 2-3 முறை, குஜராத்தில் நடந்த அலகாபாத்தில், பெங்களூரில், கொச்சினில், ஜெய்ப்பூரில், இந்த மாதிரி இடங்களில் போய் சந்திக்கும்போது வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. குறிப்பாக மலேசியாவிலேருந்து, இலங்கையிலேருந்து, பிற நாடுகள், அமெரிக்காவிலேருந்து, பல நாடுகள்லேருந்து வருவாங்க. அவங்க எல்லோரையும் சந்தித்து நேர்முகம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மிக அற்புதமான. அவங்க எல்லாமே துறையில் மிக உயரிய நிலையில் இருக்கக்கூடியவர்களை வந்து நம்முடைய வாசகர்களுக்கு, நம்முடைய நேயர்களுக்கு கொண்டு போகிற ஒரு வாய்ப்பு அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கும். பலரை சந்தித்து அவங்கள ஒரு வாட்டி போனால் குறைஞ்சது ஒரு 25-30 நேர்முகங்களாக எங்களால் எடுக்க முடியும். ஏன்னா நேர்முகம் எடுக்கிறதுக்கு வந்து அவங்க போயிட்டு இருக்கும் போதே நம்ம எடுக்க முடியும், அரங்கத்திலேயே எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. உதாரணம், இந்த நேரத்தில் ஒரு மருத்துவர், ஒரு மிகப்பெரிய மருத்துவர், நரம்பியல் மருத்துவர் பி ராமமூர்த்தி இருந்தார். அவர் வந்து தில்லி எய்ம்ஸுக்கு வந்திருக்காருன்னு செய்தி தான் கிடைக்கும். உடனே என்னுடைய ஏதோ வாகனத்தை, நான் வந்து அந்த அலுவலக ரீதியாக வாகனத்திலாம் எடுக்க மாட்டேன், ஏதோ ஒரு வாகனத்தை எடுத்து அவரை போய் பார்ப்பேன். பார்த்தோன்னா அவர் லஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி என்னப்பா நேர்முகம் சார். அவர் ஏற்கனவே வந்து நம்ம இங்கே சென்னை வானொலியில் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கார். பி ராமமூர்த்தி ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தர். அவர் ரொம்ப இயல்பான விஷயங்கள் எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்மளுடைய நேயர்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க நேயர்களை நினச்சி கூட பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய மருத்துவர், இவ்வளோ பெரிய அனுபவங்கள். ஒரு விஷயத்தையும் நான் இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். தில்லியில் இருக்கிறதுனால பல தமிழர்கள், பல பிரபலங்கள் தில்லிக்கு வரும்போது அங்கே இருக்கவர்கள் பல பேர் அவங்கள வந்து அவருடைய பிரபலம் தெரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் நாம் அவர்களை வந்து கண்டு அறிமுகம் காணும்போது அவர்கள் தங்களே அறியாமல் ஒரு இயல்பாக பேசக்கூடிய ஒரு இதை நான் பார்க்குறேன். என்னுடைய நேர்முகம்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இயல்பாகவும் இருக்கும், பல விஷயங்கள் உள்ளடக்கியதாக இருக்கும். எடுத்த உடனே டமால்னு அவங்கள வந்து கோபப்படுத்துகிற மாதிரியோ எனக்கு அந்த டிஆர்பி ஏற்றணுங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது. நம்ம வந்து இயல்பாக இருக்கலாம். அவர்கிட்ட பல நேர்முக சிந்தனைகள் விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு சாதனையாளராக இருந்து அவ்வளோ எளிதல்ல. அப்படிங்கும்போது அந்த மாதிரி எப்படி அவர்கள் அந்த நிலைமைக்கு வந்தாங்க, எப்படி இருக்கலாம், அவங்க மேலே இருக்கக்கூடிய சில விமர்சனங்களையும் கொடுக்கலாம், சொல்லக்கூடிய விதங்கள் இருக்குது. அதை அவங்க எளிதாக எடுத்துக்கொள்ளவும் அவங்களுக்கு பதிலும் கொடுக்கலாம். ஸோ அப்படி தான் நம்முடைய கேள்விகள் இருக்கணும். இந்த தடாலடியெல்லாம் கொடுக்குறது தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு. அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியும். இப்போ வானொலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய இதாக இருந்தது. அதுக்கப்புறம் அதில் அந்த ஏஎம் எஃப்எம் அப்படிலாம் வந்து வானொலி இப்போ வந்து கடைசி இப்போ ஆன்லைன் ரேடியோ வர வந்தாச்சு. அதோட வானொலியோடைய அதாவது வடிவம் தான் மாறி இருக்கிறத தவிர அதோடைய வளர்ச்சி மாறல. வானொலியோடைய வளர்ச்சிகளை பற்றி சொல்லுங்கள். வானொலி வளர்ச்சின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இன்றைக்கும் வந்து வானொலிக்கான லிசனர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க. அதோடைய வடிவம் வேணால் மாறி இருக்கலாம் தவிர இப்போவும் வந்து மொபைல் ஃபோன்லையும் ரேடியோ கேட்கக்கூடிய லிசனர்ஸ் இருக்காங்க. நிச்சயமாக இருக்காங்க. அதாவது நம்ம பெற்றோர்கள்ட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு அறிவுரை அல்லது ஒரு ஆலோசனை கூட என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகள்
பள்ளி மாணவர்களாக இருக்கும்போதே வானொலியை கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை, ஒரு பயிற்சியை நம்ம உருவாக்கணும். ஏன்னா வானொலி எந்த தீங்கும் செய்யாதுன்னு நம்பலாம். ஏன்னா மற்ற ஊடகங்களில் கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. இளைஞர்களை, குறிப்பாக அந்த அடலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து வேறு வழிக்கு திருப்பக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ அந்த விதத்தில் வானொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த வானொலியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அதனால் ஒன்று மனிதன் கெடுக்காது. அந்த வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம வானொலியை சின்ன வயசுலேயே நம்ம பழக்கப்படுத்திட்டோன்னா வானொலி நேயர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். வானொலிங்கிறது ஒரு சுவை தான், ஒரு சுவை. அதை சுவைக்க தெரிஞ்சான்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அதுலேருந்து விடுபடவே மாட்டாங்க. இப்போ வானொலி வந்து இப்போ என்ன பாருங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் அங்கே டெல்லியில் இருக்கும் போகும்போது இப்பொழுது இப்போ ஆப் மூலமாக பல வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஏதோ ஒரு நகரத்திலேருந்து தமிழ் ஒளிபரப்பாக வச்சுங்களேன், அது கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த காலத்தில் நீங்கள் சிற்றலையில் கேட்கும்போது சில நேரங்களில் பாகிஸ்தான்ல இதெல்லாம் கேட்கும். 4 மணிக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளை கேட்போம். தமிழ் அதில் என்னன்னு தெரியாது. தமிழ் காதில் கேட்கும்போது, அவ்வளோ தூரத்தில் கேட்கும்போது அது மறக்கவே முடியாது. அதுவே அந்த காலத்தில் ஏரியெல்லாம் உயரத்தில் வச்சு, ஏரியெல்லாம் வச்சு, ரவுண்ட் ஏரியல், பெரிய ஏரியெல்லாம் வச்சு அங்கேருந்து கீழே கேட்டு அது காதை கொடுத்துட்டு கேட்டுட்டு இருக்க அந்த காலங்கள், அதெல்லாம் வந்து மறக்க முடியாத காலங்கள். அந்த காலங்கள் மீண்டும் வரணும், பசுமையான நினைவுகள் எல்லாம் வரணும்னா நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து, ஏன்னா நம்ம வந்து இப்போ பெற்றோர்கள், முந்தின பெற்றோர்கள் எல்லாம் வானொலி கேட்டு தான் வளர்ந்தவங்க. ஸோ அந்த பாரம்பரியத்தை நம்ம தொடரணும். பாரம்பரியத்தை விடவே கூடாது. எல்லாமே எப்படி மற்ற பாரம்பரியம் சொல்கிறீங்களோ, வானொலியும் ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை கேட்க வைங்க. அவங்க சுவையை உருவாக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நமக்கு கவலையே கிடையாது. செய்திகளாக இருக்கட்டும், விஷயங்களாக இருக்கட்டும், பல தகவல்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு இதுதான் என்னுடைய ஆலோசனை. அதுதான். அதிகம் பார்த்தால் கண் வலிக்கும், அதிகம் பேசினால் வாய் வலிக்கும், அதிகம் கேட்டால் காது வலிக்காது. வானொலி கேளுங்கள்ங்கிறீங்க. ரொம்பவும் மகிழ்ச்சி. உங்களுடைய அலுவல் பணிகள் மத்தியில் எங்களுக்காக, நேயர்களுக்காக பல்வேறு தகவல், உங்களுடைய அனுபவங்கள், வானொலிக்கு பணியாற்றிய உங்களுடைய அனுபவங்கள், வானொலி பற்றிய பல தகவல்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மேலும் வெற்றியடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி மகேந்திரன் அவர்கள். நான் இங்கே திரு ஸ்ரீதர் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்காக நான் வந்தபோது, நீங்கள் வந்துட்டு வர்றீங்கன்னு கேட்டபோதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போது நீங்கள் அந்த வானொலியினுடைய இயக்குனராக இருக்கீங்க. உங்களுடைய தலைமையின் கீழே வானொலி மிக சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்காக உங்கள் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தயவு செய்து வானொலியை கேளுங்க, கேட்டுகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். நேயர்களே, நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.